பிரைஸ் தி லார்ட். வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இன்னொரு வெற்றியின் ரகசியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். யோவானை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த முழு வெளிப்படுத்தின விசேஷமும் தேவன் யோவானுக்கு தரிசனமாக காட்டினார். அவன் எல்லாவற்றையும் கண்டு பார்த்து அவைகளை என்ன பண்றான எழுதியிருக்கிறான். ரீச் தி எவரெஸ்ட் அப்படின்னா சிகரம் தொடு என்கின்ற தலைப்பிலிருந்து உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். தேவன் உங்களுக்காக எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது ரொம்ப பெருசு. தேவன் உங்க மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரிதானது. தேவன் நமக்காக சிகரத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு வெற்றியை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற சரியான ஆட்கள் இல்லாத போனால் அந்த தரிசனம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்போ நீங்களும் நானும் ஒரு சிகரத்தை தொட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் அந்த சிகரத்தை பார்க்க வேண்டும். நாம் அந்த சிகரத்தை பார்க்காம சிகரத்தை என்ன பண்ண முடியாதுன்னு தொட முடியாது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மலை ஏறுகிறவர்கள். அவங்க போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலையை பார்ப்பாங்க, எவ்வளவு உயரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த உயரத்தை பார்த்து அதுக்கப்புறம் அந்த உயரத்தை சேர அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியெல்லாம் போகலாம், எவ்வளோ மணி நேரத்தில் அந்த உயரத்தை தொட முடியும், எப்படி அதை தொட முடியும், அங்க மேல போறதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள் நமக்கு வேணும், என்னென்ன டூல்ஸ் அதுக்கு எனக்கு வேணும், எல்லா திட்டங்களையும் என்ன பண்ணுவாங்க. நாம் அந்த சிகரத்தை தொடுவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில சரியான திட்டமும் சரியான ஆயத்தமும் இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாதுன்னு அந்த சிகரத்தை தொட முடியாது. எல்லா தெய்வீக வெற்றியும் அது தற்செயலாக அது அப்படியே நடக்கிறது இல்லை. அந்த வெற்றியை நீங்களும் நானும் அடைய வேண்டும். எல்லா வெற்றிக்கும் அடிப்படையான ஒரு சில தன்மைகள் தேவைப்படுகிறது. வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு 3 தன்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஒரு 3 P. 1 பிக்சர் ஆர் விஷன், தரிசனம். 2வது பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள், கொள்கைகள். 3வது பொட்டன்ஷியாலிட்டி, அதை நிறைவேற்ற நமக்கு திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் தேவைப்படுகிறது. இந்த 3 அடிப்படையான தன்மை இருந்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா சிகரத்தை தொட முடியும், நாம் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த 3 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக பிக்சர். நமக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். வாழ்க்கையை குறித்ததான ஒரு பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ நம்ம வெறுமனே பிழைப்புக்காக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ யாரு பிழைப்பை தாண்டி யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும்னு தரிசனம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாங்க, பூமியிலேயே ரொம்ப ஏழையான ஒருத்தர் யார் அப்படின்னா பணம் இல்லாதவன் ஏழை அல்ல, தரிசனம் இல்லாதவன் தான் ஏழை அப்படின்னு சொன்னார். The poorest person in this world, he is not the person who doesn't have money, but the person who doesn't have vision. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு தரிசனம் இல்லை என்றால் அதுதான் நம்மளுடைய உண்மையான தரித்திர நிலை. We cannot do beyond or less than what you see. நீங்களும் நானும் நம் வாழ்க்கையிலே நமக்குள்ளே தேவன் எப்படிப்பட்ட தரிசனம், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோமோ அதற்கு அதிகமாகவோ அதற்கு குறைவாகவோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு செய்ய முடியாது. நாம் தரிசனம்
எவ்வளவு பெருசோ நம்ம வாழ்க்கை அவ்வளவு பெருசா இருக்க போகுது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ உங்களோட வாழ்க்கையை மெஷர் பண்ணணும் அப்படின்னு உங்கள் தரிசனத்தை வைத்து தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். நம்மளுடைய தரிசனம் நம்மளை விட பெருசா இருக்க வேண்டும். முதலாவதாக தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு தரிசனத்தை தேவன் தருவார். அப்போ அந்த தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தரிசனம் சிறிதாக இருக்கும், நாம பெருசா இருப்போம். மோசேக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது மோசே பெரியவனா இருந்தா அந்த தரிசனம் சின்னதாக தான் இருந்தது. நம் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த தரிசனம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அந்த தரிசனத்தை விட நாம பெரியவங்களா இருப்போம். அப்போ அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு அந்த தரிசனத்திற்காக நாம் தியாகம் செய்யும் போது, அந்த தரிசனத்திற்காக நாம் விளக்கரியம் செலுத்தும் போது, ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தரிசனத்துக்கு ஏற்ற அந்த ட்ராக்ல நம்ம லைஃபை வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்திலே நாம் முன்னேறும் போது, ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்தை புரிந்து நாம் வாழும் போது, ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட அந்த தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கோம்னா பெருசாயிட்டே இருக்கும். நாம் ஆரம்பிக்கும் போது தரிசனத்தை விட நாம பெரியவங்களா இருப்போம். ஆனா அந்த தரிசனத்திலே வாழும் போது ஒவ்வொரு நாளும் அந்த தரிசனத்திலே நாம் முன்னேறி செல்ல 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வரும் அந்த தரிசனம் நம்மளை விட என்ன ஆகும்னா பெருசாயிரும். எப்போ அந்த தரிசனம் என்னை விட பெருசாகி, அப்போ என்னை விட அந்த தரிசனம் பெருசாகிறதுன்னா என்ன அர்த்தம்? அது என்னுடைய சிந்தனையை, என்னுடைய உணர்ச்சிகளை, என்னுடைய தீர்மானங்களை, என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை எல்லாவற்றையும் அந்த தரிசனம் என்ன பண்ணிடும்னா ஆக்கிரமிச்சிடும், அது கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப நான் பேசினா நான் தரிசனத்தை பத்தி பேசுவேன், என்னுடைய சிந்தனையிலே தரிசனம் இருக்கும், என்னுடைய உணர்ச்சிகளிலே தரிசனம் இருக்கும். நான் தூங்கினாலும் தரிசனம், எழும்பினாலும் தரிசனம், தரிசனம் 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 என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனம் என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பாகத்தையும் என்ன பண்ணிடும்னா இந்த தரிசனம் என்ன பண்ணிடும்னா கண்ட்ரோல் பண்ணி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆயிரும்னா இந்த தரிசனம் பெரிதாகி நான் என்ன ஆயிருவேன், சிறுசாயிருவேன். அப்போ அந்த தரிசனம் உன்னை விட பெருசாகாம நிச்சயமா நீ அந்த தரிசனத்தை அடைய முடியாது. யோசேப்பு பெற்றுக்கொள்ளும் போது தரிசனம் சின்னதா இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில பல வழிகளையும் பல விளக்கரியங்களும் பல தியாகங்களும் செய்து அந்த தரிசனத்தை அவன் அடையும் போது அந்த தரிசனம் அவனை விட பெருசாயிருச்சு. அதே போலதான் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அந்த தரிசனத்தை நம்மளோட மூச்சாக நாம் சுவாசிக்கும்படியாக அந்த தரிசனத்தையே நாம் சிந்தித்து, அந்த தரிசனத்தையே நாம் பேசி, அந்த தரிசனத்திலே நாம் செயல்பட்டு தரிசனம் 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 என்று சொல்லி எப்பொழுதுமே அந்த தரிசனம் மென்டாலிட்டி, அந்த தரிசனம் என்கின்ற அந்த எண்ணங்களோடு நாம் வாழும் போது அந்த தரிசனம் என்ன ஆயிரும்னா நம்மளை விட பெருசாயிரும். எப்போ அந்த தரிசனம் நம்மளை விட பெருசாகுதோ அப்போதான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. என்னுடைய சுயநலத்தை அந்த தரிசனம் விழுங்கிவிடும். நான் எனக்காக என்னுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த நான் என்னுடையது என்ற அந்த வார்த்தைகளை இந்த தரிசனம் என்ன பண்ணிடும்னா விழுங்கிவிடும். இரண்டாவதாக பிரின்சிபல்ஸ். உங்களுக்கும் எனக்கும் அந்த வெற்றி வாழ்க்கையை அடைய, இல்ல தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற நமக்கு ஒரு சில கோட்பாடுகள், கொள்கைகள் தேவைப்படுகிறது. அப்போ சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது success is not based on the person, it is based on the principles. நாம் வெற்றி அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, வெற்றி வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சிலருக்காக மாத்திரம் ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு, ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும், வெற்றி என்பதை தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கைக்காக மாத்திரம் வச்சிருக்கிறாரு, நமக்கெல்லாம் அந்த வெற்றி இல்லையோன்னு நம்ம நினைக்க தோணும். ஆனா ஒரு சிலருக்கு தான் தேவன் வெற்றி உள்ள வாழ்க்கையை நியமித்திருக்கிறாருன்னு ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை போல என்ன போல முட்டாள்கள் வேற யாருமே இல்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த பூமியில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். வெற்றி வாழ்க்கைக்கும் வெற்றி இல்லாத வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ்
பிரின்சிபல்ஸ். நம்ம வாழ்க்கையில எந்த கோட்பாடுகளும் இல்லை, நம்ம வாழ்க்கையில எந்த பிரின்சிபல்ஸும் இல்லை அப்படின்னும் போது நீங்களும் நானும் வெற்றி என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்க முடியவே முடியாது. அது எட்டாத ஒரு கனியாக இருக்கும். அப்போ தேவன் பச்சைப்பாதம் உள்ள தேவன் அல்ல. காயின் ஆபேல் உடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. காயின் என்ன பண்றான்னா ஒரு பலி செலுத்துறான், ஆபேல் என்ன பண்றான்னா ஒரு பலி செலுத்துறான். அதுல பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா ஆபேலோட காணிக்கையை தேவன் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறாரு. காயினுடைய பலியை தேவன் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. தேவன் என்ன பண்றாருன்னா ஆபேலோட பலியை ஏற்றுக்கொண்டு அவனை என்ன பண்றாருன்னா பிளஸ் பண்றாரு. அப்போ ஆபேல பிளஸ் பண்ணும்போது காயினுக்கு என்ன வந்துருச்சுன்னா கோபம் வந்துருச்சு. அவனுக்கு அவன் மேல என்ன வந்துருச்சுன்னா பொறாமை வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது அவனுடைய முக நாடி என்னாச்சுன்னா வேறுபட்டது அப்படின்னு சொல்லி. அவன் செய்ததை நீயும் செய்திருந்தால் அவன் எதை பெற்றுக்கொண்டானோ அதை நீயும் பெற்றுக் கொண்டிருப்பாய். இன்னொரு முறை சொல்றேன், ஆபேல் என்ன செய்தானோ அதையே நீ செய்திருந்தால் அவன் என்ன பெற்றுக்கொண்டானோ அதை நிச்சயமா நீ என்ன பண்ணிருப்பேன்னு பெற்றுக்கொண்டிருப்பேன். அதனால நீ அவன் மேல கோபப்படுவதை நிறுத்திவிட்டு, அவன் மேல் பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு, நீ அவனோடு ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு, நீ உன்னுடைய பிரின்சிபல்ஸ்ல என்ன பண்ணனா கரெக்டா இருக்கு. நீ உன்னுடைய கொள்கைகளிலே உன்னுடைய கோட்பாடுகளிலே நீ என்ன பண்ணனா கரெக்டா இருன்னு ஆண்டவர் காயினுக்கு சொல்லுகிறதை நம்மால் என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடிகிறது. அப்போ நீங்களும் நானும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படவோ இல்ல மற்றவர்களை பார்த்து நம்மளை ஒப்பிடவோ அவசியம் இல்லை. மற்றவர்கள் செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். உங்களால செய்ய முடிந்ததை அவங்களால செய்ய முடியாது. அவங்களால செய்ய முடிந்த ஒரு சில காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. அதனால நீங்களும் நானும் என்ன பண்ண தேவையில்லை. போட்டியோ பொறாமையோ நம்ம பட வேண்டிய அவசியமே இங்க இல்லை. உங்களுக்காக எனக்காக தேவன் என்ன தரிசனம் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிரின்சிபல்ஸ்ல நம்ம கரெக்டா இருந்தா, நம் கொள்கைகளிலே நாம் கரெக்டாக இருந்தால் போதும். அப்போ தேவன் எதை அதிகமாக மதிக்கிறாரோ அதையே நீங்களும் நானும் அதிகமாக மதிக்கும் போது நம்மளுடைய கோட்பாடுகள் நம்மளுடைய கொள்கைகள் எப்படி இருக்கும்னு வித்தியாசமா இருக்கும். When you value what God values, you will have some good principles. உன்னுடைய என்னுடைய கோட்பாடுகள் எதை வைத்து இருக்குதுன்னு நம்மளுடைய வேல்யூஸ் வச்சுதான் இருக்குது. When you follow the principles, success will follow you. நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கோட்பாடுகளையும் அந்த வேல்யூஸையும் நாம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வெற்றி நம்மளை பின்தொடர ஆரம்பிக்கும். Success is not based on person, success is based on principles. கடைசியாக ஆற்றல், பொட்டன்ஷியாலிட்டி. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒரு தரிசனத்தை நமக்கு தேவன் கொடுத்திருப்பார் என்றால், நமக்கு ஒரு கோட்பாடுகளை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளே தேவன் என்ன பண்ணிருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியான ஆற்றலை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், உள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ ஒருவேளை நாம எனக்குள்ள எந்த திறமையும் இல்லை, எனக்குள்ளே ஒரு ஆற்றலும் இருக்கிறது போல எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய தரிசனம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. Go to the first step. எனக்கு ஆற்றல் இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லைன்னு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போய் தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற நோக்கம் என்ன, தரிசனம் என்னன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் அதை பொறுத்து தான் இருக்குது. நமக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய எல்லா ஆற்றலையும் அந்த பொட்டன்ஷியாலிட்டியை ஆண்டவர் உள்ளார இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலே எதற்காக என்னன்னா தரிசனத்தை நிறைவேற்றதான். ஒருவேளை உங்களுடைய திறமைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க அந்த திறமைகள் எல்லாம் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில தரிசனம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய திறமைகள் வேஸ்டா போயிடும், அது பயனற்றதாக போய்விடும்.
அது பெரிய அளவில் மதிப்பிடத்தக்கதாக இருக்காது. அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற திறமைகள், தாளந்துகள் அது மதிப்பிட வேண்டும் என்றால், அது பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்த வேணும்னா கட்டாயமா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா தரிசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தரிசனமும் நோக்கமும் என்ன பண்ணும்னா நமக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியாலிட்டியை அது என்ன பண்ணும்னா ஜெனரேட் பண்ணும். அப்போ what you see is vision, what you do is potentiality. நீ எதை பார்க்கிறாயோ அது உன் தரிசனம் என்றால், உன்னால என்ன செய்ய முடியுமோ அதுதான் உன்னுடைய ஆற்றல். தேவன் உங்களுக்கும் எனக்கும் நம் தரிசனத்தை நிறைவேற்ற தேவையான எல்லா ஆற்றலையும், தேவையான வரங்களை, தேவையான திறமைகளை, தேவையான தாளந்துகளை, தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால இந்த நாளிலே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சிகரம் தொடும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை சிகரம் தொட அவர் உங்களை அழைக்கிறார். உன்னுடைய குடும்ப பின்னணி எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, உன் எஜுகேஷன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் உன் மேல ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உன் குடும்ப பின்னணி உன்னை உயர்த்த போறதில்லை, உன்னுடைய எஜுகேஷன் உன்னை உயர்த்த போறதில்லை, பணம் உன்னை உயர்த்த போறதில்லை, நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உன்னை உயர்த்த போறதில்லை. கர்த்தருடைய தரிசனமே உன்னை உயர்த்தும். தேவன் மேல வைத்திருக்கிற நோக்கம் என்ன பண்ணும்னா உன்னை நிச்சயமாக உயர்த்தும். God is calling you to reach the Everest. அந்த சிகரத்தை தொட தேவன் உங்களை அழைக்கிறார். உன் மேல தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய கனவு, அந்த பெரிய தரிசனம் நிறைவேற உனக்குள்ள இருக்கிற திறமைகள், தாளந்துகள் எல்லாம் வெளியே வரப்போகுது. இதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை எதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உன்னால அந்த சிகரத்தை தொட முடியும்.